இப்போ இதில் நாம் ஜெயிக்கணும்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான், வியாபாரம் மாதிரி இறங்குங்கிறான். இப்போ கேட்குறாங்க சில பேர், கிலாஃபத்துக்காக நம்ம என்ன பண்ணுறது தெரியல. நீங்களே யோசனை பண்ணுங்க, வியாபாரம் என்ன நானாக சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு எந்த தொழில் சூட் ஆகுங்கன்னு நீங்களே யோசிச்சிங்களா? அதே மாதிரி இதில் என்ன உதவி செய்ய முடியும் எனக்கு தெரியாது. அதே சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படிம்பாங்க, என்ன நீங்கள் சும்மா பயான்களை பேசிகிட்டே இருக்கிறீங்க, நம்மலாம் வந்து சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்காக நம்ம கிலாஃபத்தை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், செயலில் இறங்க போகிறோம். என்ன பண்ண போகிறாங்களோ டீம் சேர்த்துறாங்களாம், ஆள் சேர்த்துறாங்களாம். அதுக்கு வந்து நாம் வந்து உதவி செய்யணுமா? நம்ம உதவி செய்யலைன்னா அதுக்கு பேர் என்னது? பயந்தாங்குழி பசங்க. பாபா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கிலாஃபத் கொண்டு வருவது எப்படின்னு முதல்ல அது புரிஞ்சுங்க. இது வேணால் ஒரு தனியாக கிளிப் கூட பண்ணி போடுவோம். கிலாஃபத் கொண்டு வருவது எப்படி தெரியுமா? நீங்கள் கிலாஃபத்து கொண்டு வரன உடனே முதல்ல டீம் சேர்த்தக்கூடாது, முதல்ல ஒரு ஜமாத் உருவாக்கணும். ஜமாத் இல்லாமல் கிலாஃபத் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் சூப்பர் முஸ்லீம் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிலாஃபத்துக்காக நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லணும். மீனிங் என்ன? எந்த ஜமாத்தும் ஜமாத்துன்னு ஒன்று இருந்தால் அதுதான் கிலாஃபத்துக்காக பாடுபடணும். இஸ்லாத்தில் ஜமாத்துகளுக்கு அனுமதி இருக்குது, இயக்கங்கள் உருவாக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்துடைய மக்சத் என்னவா இருக்கணும்? கிலாஃபத் கொண்டு வருவதாக இருக்கணும். இயக்கம் இல்லாமல் கிலாஃபத்துக்கு பாடுபடுவது ஹராம். இது இஜ்மா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம்ல இருந்தாங்களா, அது ஒரு இயக்கம், அது ஒரு மூமெண்ட். ரகசியமாக ஆள் சேர்க்கப்பட்டுச்சு, அது ஒரு மூமெண்ட். அது மாதிரி மூமெண்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கிலாஃபத் கொண்டு வர முடியாது. இவங்க சொல்லுவாங்க பாருங்க, யாரு? உமர்லியானோ வந்து சொல்லுவாங்க, லா இஸ்லாம் இல்லா ஜமா, அதாவது ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லைம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க எல்லா ஜமாத்துக்கும் ஆதாரம் காட்டுறது இந்த வசனம். அதுக்கு இல்லாது கிலாஃபத்துன்னு நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் முதலில் நீங்கள் ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும், அந்த அமைப்புடைய கோலை டிக்ளேர் பண்ண வேண்டும். இன்றைய காலகட்டத்துக்கு அது இம்பாசிபிள். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த சிஸ்டத்தை அகற்ற போகிறோம்னு பைலாவை நீங்கள் போட்டு தாக்கல் பண்ணணும். அந்த அளவுக்கு நெஞ்சில் மஞ்சா சோறு இருந்தால் கிலாஃபத்தை பற்றி நாம் வந்து நான் கிலாஃபத்துக்காக இறங்க போகிறேன்னு சொல்லணும். கிலாஃபத்துக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா 4 பேரை நீங்கள் சேர்த்தக்கூடாது. கிலாஃபத்துக்கு உருவாக்க போகிறேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் குரூப் சேர்த்தக்கூடாது. கிலாஃபத்தை உருவாக்குறேன்னா நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் இதை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஆமாம், நாங்கள் தௌஹீதுக்காக வேலை செய்ய போகிறோம், இதுதான் எங்களுடைய அஜெண்டா நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஒரு கட்டம் இருந்துச்சு, ஜமாத் இஸ்லாமி போன்ற இயக்கங்கள் ஆரம்பித்தாங்க, கிலாஃபத்து தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியே ஜமாத்தில் பதிவு செஞ்சே பண்ணாங்க. அந்த நேரத்தில் இருந்த சூழல் வேற. இன்னைக்கு அந்த சூழலை தாண்டி, அதை சொல்கிறேன், மேற்கிலிருந்து சூரியன் உதிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த சூழல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு இங்கே மாதிரியான நாடுகளில் பர்மிஷனே கிடையாது. ஏன் சவுதியில் நீங்கள் இருக்கிற நாடுகளில் போய், முஸ்லீம் நாடுகளில் வந்து ஒரு அமைப்பு இருப்பாங்க, அமைப்பு உருவாக்காமல் கிலாஃபத் கொண்டு வர முடியாது. அப்போ அமைப்பு உருவாக்குவதற்கான எந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்கும் போது குறைந்தபட்சம் நம்மளுடைய தௌபாவுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம இது செய்கிறோம். நம்ம கிலாஃபத்துக்காக ஏன் பேசுகிறோம்?